இப்ப நம்ம நவீனும் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகத்தை படித்துத்தான் ஒரு தாக்கம் ஏற்பட்டு இது போன்ற காரியங்களுக்கு வந்திருக்கிறது. மேலும் உன் திட்டமும் அவன் திட்டமும் ஒன்றாக இருப்பின் உன் திட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு அவரதே அல்லாமல் உனது அல்ல. இப்ப இந்த அறக்கட்டளை என்பது உங்க திட்டம் அல்ல. ஏதோ ஒரு இறை அருள் அத்தனையும் எங்கிருந்தபடியோ செய்கிறது. நாம் அதுக்கேற்ப ஆடுகின்றோம். நீங்கள் எல்லாம் வெறும் கருவிகள் தான். உங்களை நம்பி இந்த திட்டம் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் இது பயன்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஆற்றல், அந்த இறை அருள். பணம் முக்கியம் அல்ல, நல்ல மனிதர்கள் தேவை. சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி அதைத்தான் சொல்லுவார். அப்புறம் எனக்கு இந்த ஈரோடுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். பல பெரிய சமுதாய பணியை சிறப்பா செய்யறாங்க. இப்ப நவீன் செய்யறாருன்னா நவீனை தேர்ந்தெடுத்த பெருமை அந்த இறையர்களுக்கு உண்டு. இப்ப இந்த இளைஞரை நம்பி ஒரு 400 இளைஞர்கள் கூட இருந்து பணியாற்றுறாருன்னா யாரை கொண்டார்கள்? இவங்களெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இங்க இருக்கு. இல்லாம இதெல்லாம் நடக்காது. நம்புங்கள். ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் இவர் பாரத குடியரசுத் தலைவரிடத்தில் ஒரு பத்ம விருதை வாங்குவது ஒரு நவீன் மனதை வச்சு எதையும் செஞ்சு விட முடியாது. ஒரு கூட்டம் வேணும். அதுக்குதான் அந்த ப்ளூ டிரெஸ் காரெல்லாம் எழுதி செல்லுங்க ஐயா. இந்த இளைஞர்களுக்காக நம்ம தான் இந்த கை வெட்டலாங்க. நவீன் நத்திங் டு வரி. நீ இன்ஜினியர் அப்பா, இங்க வாயா பாருங்க. அதாவது இப்படி வந்து இந்த மேடையில் இங்கு இப்படி உட்கார்ந்து இத்தனை பேருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்றால் நீ புண்ணியம் பண்ணுங்கப்பா. உனக்கு எந்த மனப்பான்மையும் விஷயம். தேங்க்யூ ஆல் வெரி மச்.